ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனை அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆணி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 25ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இனி உங்களுக்கான மைக்கர ராசிபலன் இதோ. மேஷம், ரகசியமாக உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். லாபத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். ரிஷபம், உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். தொழில்சார் பயணங்களை மேற்கொள்வீர்கள். மிதுனம், சொல்வாக்கும் செயல்வாக்கும் இன்று ஒன்றாக இருக்கும். அதிகாரிகளின் ஆதரவு நன்றாக இருக்கும். கடகம், தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற பேச்சுகளையும் தவிர்த்தாலே இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கவனமாக பழகவும். சிம்மம், இன்று உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்க உள்ள சிந்தனைகள் மாத்திரமே தோன்றும். அதற்காக சில பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். கன்னி, தேவையற்ற சிந்தனைகள் தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இன்று பயணங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம், செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை முன்னேற்றிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் விரும்பிய பயணத்தையும் செய்வீர்கள். விருச்சிகம், தொழிலில் ஏற்படும் எதிர்ப்புகளை விலக்கி சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதே நேரத்தில் வேற்றுமொழி பேசுபவர்களிடம் உங்களோட புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். தனுசு, இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை வெற்றி பெற செய்து அனைவரின் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மகரம், இன்று வீண்பலிகளையும் விமர்சனங்களையும் புறந்தள்ளினாலே உங்களுடைய பணிசுமை குறையும். அதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் செய்த காரியங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது. உங்களுடைய பேச்சுக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். கும்பம், நீங்கள் விரும்பிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். அதே நேரத்தில் பயணங்களும் வேற்றுமொழி பேசுபவர்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். மீனம், இன்று உங்கள் திறமைக்கு மதிப்பு இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்படுத்தல் கூடாது. பேச்சில் நிதானம் தேவை, செயலிலும் நிதானம் தேவை. அதே நேரத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.